3ல third sum பார்க்க போறோம். Verify the associative property for addition and multiplication for the rational numbers. அவங்க கொடுத்திருக்கிறதுல additionக்கும் multiplicationக்கும் கண்டுபிடிக்க சொல்லி மூணு fraction கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து 7/9, ஒன்னு 5/6, ஒன்னு -4/3. எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா addition அப்படின்னா அதோட கண்டிஷன் என்னது? இப்போ additionங்கனால ஏபிசின்னு எடுத்துக்கோங்க. இங்கேயும் ஏபிசி பிராக்கெட் மட்டும் சேஞ்ச் ஆகும். இங்கே வந்து செகண்டும் தேர்டும் கவர் பண்ணி பிராக்கெட் இருக்கும். இங்கே வந்து ஃபஸ்ட்டு செகண்டு. ஆனால் அடிஷனுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் மல்டிப்ளிகேஷன் பிராக்கெட் கண்டிப்பாக போடணும். இது அடிஷனுக்கு இதே மாதிரி தான் மல்டிப்ளிகேஷனுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷனுக்கு செய்யணும். அதில் நான் கொடுத்துருக்க கிவனை நான் எழுதியிருக்கேன். ஏ வந்து -7/9, பி வந்து 5/6, சி வந்து -4/3. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா LHS வந்து a + b + c. இப்போ a வந்து என்னது -7/9 ப்ளஸ் b வந்து 5/6 ப்ளஸ் c வந்து -4/3. இப்போ -7/9 அப்படி போட்டுக்கணும் ப்ளஸ் 5/6 ப்ளஸ் இன்டு மைனஸ் என்னது -4/3. இப்போ -7/9 ப்ளஸ் இங்கே 6 இருக்குது, இங்கே 3 இருக்குது. எது அதிகமான நம்பர்? 6 எடுத்துக்கலாமா? ஸோ 6 போட்டுக்கோங்க. இந்த 5 அப்படி போட்டுக்கோங்க. -3 கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 6 வருது அப்படின்னு பார்க்கணும். 3 கூட 2ஆல் மல்டிப்ளை பண்ணாதான் உங்களுக்கு 6 கிடைக்குது. அப்போ கீழே என்ன நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறீங்களோ அதே நம்பரால் தான் மேலே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நியூமரேட்டரும் மட்டும் 2ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5 - 4 2s are 8. இப்போ எது அதிகமான நம்பர்? 8 தான். அப்போ 8லேருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு 8க்கு பக்கத்தில் என்ன சைன் இருக்குது? மைனஸ் இருக்கனால அப்போ நம்ம என்ன போடுவோம்? -3 அப்படின்னு போடுவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அது எழுதுகிறேன். அப்போ -7/9 ப்ளஸ் ஆஃப் -3/6. 3யும் 6யும் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 3 is 3, 2 3s are 6. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் போட்டுக்கலாமா? 1/2. இப்போ 9ஐயும் 2ஐயும் பாருங்கள், நம்ம எல்சிஎம் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. இப்போ நீங்கள் 9 எடுத்தாலும் 2 டேபிளில் 9 வருமா? போகாது. அப்போ நீங்கள் எல்சிஎம் இந்த பக்கம் எடுக்கும்போது 9ம் 2 எடுக்கும்போது 3 3s are 9, 2 அப்படி போட்டுக்கணும். 3 1s are 3, 2 அப்படி போட்டுக்கோங்க. அப்போ 2 வச்சு பண்ணும்போது 1 அப்படி போட்டு 2 1s are 2, 1 வர வரைக்கும் நம்ம செய்வோம். ஸோ 3 3s are 9, 9 2s are 18. அப்போ எல்சிஎம் வந்து 18 போட்டால் 9 கூட என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ண? 18 2. அதான் இங்கே போட்டிருக்கு 9 2s are 18. அப்போ அதே 2 தான் மேலே போடணும். -7 × 2 அப்போ 14 -2 × என்ன பெருக்குனா 18 வருதுன்னு பார்க்கணும். 9 2 9s are 18. ஸோ அதே நம்பரை மேலே பண்ணும்போது 1 × 9 என்னது 9. இப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்கனால மேலே உள்ளதை மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணலாமா? சேமாக இருக்குது. -14 -9 இருக்குது. சைன் சேமாக இருந்தால் நம்ம -14 -9/18 ஆயிருமா? சைன் சேமாக இருந்தால் ஆட் பண்ணணும். அப்போ 14ம் 9ம் ஆட் பண்ணுங்க, 23/18. நம்மளுக்கு எல்ஹெச்எஸ் வந்து உங்களுக்கு இது கேன்சல் பண்ண முடியல. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். எல்ஹெச்எஸ் வந்து உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? -23/18. ஆர்ஹெச்எஸ் பாருங்க, a + b + c. இப்போ ஏயோட வேல்யூ என்னது? -7/9. பியோட வேல்யூ என்னது? 5/6. சியோட வேல்யூ -4/3. இப்போ இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஏயோட வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க? -7/9 ப்ளஸ் பியோட வேல்யூ என்னது? 5/6. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் சியோட வேல்யூ என்னது? -4/3. இப்போ அடுத்த இதில் இதே மாதிரி ஹெச்எஸ்க்கு -7/9 ப்ளஸ் 5/6 ப்ளஸ் அகைன் ஒரு தடவை உங்களுக்கு எழுதுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக எழுதியிருக்கேன். ப்ளஸ் -4/3. இப்போ 9 6 இருக்குது. எல்சிஎம் எடுத்தால் உங்களுக்கு என்ன வரும்? 18 தான் வரும். அப்போது 18 போட்டுக்கோங்க. 9 கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 18 வருது? 9 2s are 18. அப்போ அதே 2 மேலே போடுமா? 7 × 2 ப்ளஸ் 6 × 3 என்னது? 18. இங்கே 5 × 3 வந்து என்னது? 15. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து என்னது? -4/3 ஆயிருமா? டினாமினேட்டர் சேமாக இருந்தால் பவரை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணால் போதும். அப்போ 18 அப்படி போட்டுக்கோங்க. 15ல் 14 சப்ட்ராக்ட் பண்ணும். -14 + 15 உங்களுக்கு என்ன தான் வரும்? 1 கிடச்சிரும். இங்கே -4/3. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் என்ன எழுதுவீங்க? 1/18 -4/3. 1/18 -4/3. இப்போ 18 3 எல்சிஎம் எடுத்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சைடில் நான் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 18.
அப்போ 18 கூட 1 மல்டிப்ளை பண்ணால் தான் 18, அதே 1 தான் மேலே பண்ணணும். 1 -3 கூட 6 மல்டிப்ளை பண்ணால் 18, அதே 6 பண்ணிங்கன்னா 24. இப்போ 1லேருந்து 24 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? -23 டிவைடட் பை 18. அப்போ எல்ஹெச்எஸோ ஆர்ஹெச்எஸோ உங்களுக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. அப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் வெரிஃபை ஃபார் அடிஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிச்சுக்கலாமா? ஏன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அது அடிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ அடிஷன் கண்டுபிடிச்சிட்டோம், ரெண்டுமே ஈக்குவலாக ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது வந்து என்னது? மல்டிப்ளிகேஷன். LHS பாருங்க, மல்டிப்ளிகேஷனில் a மல்டிப்ளை b மல்டிப்ளை c ஈக்குவல் டு a மல்டிப்ளை b மல்டிப்ளை c. இப்போ ஏயோட வேல்யூ -7/9, பியோட வேல்யூ 5/6, சியோட வேல்யூ -4 டிவைடட் பை 3. இப்போ LHS கண்டுபிடிக்கலாமா? -7/9 மல்டிப்ளை b வந்து 5/6 இன்ட்டு c வந்து -4/3. இப்போ 5ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 20, 6ம் 3யும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 18. மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிடும். 7ம் 2 மல்டிப்ளை பண்ணும்போது 14. அப்போ 140 கிடைக்குமா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க, 162. ரெண்டையும் கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? 70 டிவைடட் பை 81. எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் உங்களுக்கு சேமாக தான் ப்ரூவ் ஆயிரும். அப்போ இது வந்து என்னது? வெரிஃபை நம்ம என்ன எழுதிக்கலாம் லாஸ்ட்டு? ஹென்ஸ் இட் இஸ் வெரிஃபை ஃபார் மல்டிப்ளிகேஷன். ரொம்ப ஈஸி. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்க உங்களுக்கு பெரிய சம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் அடிஷனும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, மல்டிப்ளிகேஷனும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சால் இப்போ அதுக்கு வந்து a + b + cன்னு போட்டிருப்போம், a + b + cன்னு போட்டிருப்போம். இதுக்கு மல்டிப்ளிகேஷன் போட்டிருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி ஈஸி தான் சம்மு. வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து ஆர்ஹெச்எஸ் பாருங்கள். ஆர்ஹெச்எஸ் பாருங்கள், a மல்டிப்ளை b மல்டிப்ளை c. ஏயோட வேல்யூ -7/9 இன்ட்டு 5/6 இன்ட்டு சியோட வேல்யூ -4/3. 7ஐ 5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 35, 6 9s 54 இன்ட்டு 4 டிவைடட் பை 3. இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 35 4ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 140 டிவைடட் பை 162. கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா 70 டிவைடட் பை 81 வரும். ரெண்டுமே உங்களுக்கு வெரிஃபை ஆயிடுச்சு. ஹென்ஸ் இட் இஸ் வெரிஃபை ஃபார் மல்டிப்ளிகேஷனுக்கு இது என்னதான் ஆயிடுச்சு? மல்டிப்ளிகேஷனுக்கும் வெரிஃபை ஆகிடுச்சு. இவ்வளோதான் இந்த சம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிக்காக தான் இருக்கும், ஆனால் நான் உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சிட்டுனா அப்படியே நீங்கள் எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ப்ரூவ் ஆயிரும். வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ்.